guys, welcome to IMU Kitchen. இன்னைக்கு நம்ம பனிவரகு கொள்ளு ரெசிபி தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். அது கூடவே நான் எக் புரோட்டீன்காக வச்சு இது கூட சாப்பிட போறேன். வெயிட் லாஸ் பண்ணணும், எனக்கு வந்து ஒரு 2 monthsல மேரேஜ் இருக்கு அப்படிலாம் சொல்றவங்க கண்டிப்பா இந்த ரெசிபி வந்து எடுத்தே ஆகணும். நீங்க எக்ஸசைஸ் மைல்டான ஒரு எக்ஸசைஸ் பண்ணி இந்த கொள்ளு மட்டும் நீங்க டெய்லி கன்சியூம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமா வெயிட் லாஸ் ஆகும். அந்த தொலைன்னு இருக்க சதையெல்லாம் நல்லா டைட் ஆகும். இந்த கொள்ளு வந்து முளை கட்டினது, நான் வந்து வீட்டிலேயே முளை கட்டி வச்சிருக்கேன். இந்த கொள்ளு இது ஆல்ரெடி முளை கட்டி தான் இருக்கு, அதனால நம்ம வந்து வேக வைக்கலாம் தேவையில்லை. சும்மா லைட்டாக தண்ணியில் ஒரு அலசி நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். ரொம்ப வாஷ் பண்ணிட வேண்டாம். இப்போ இந்த கொள்ளு வச்சு எப்படி நம்ம ரெசிபியை சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த கிண்ணத்தில் இருக்கிறது வந்து 2.5 கிளாஸ் கொள்ளு வந்து நம்ம எடுத்து முளை கட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எனக்கு வந்து போடணும்னு மோட்டிவேட் ஆகும். இது வந்து பனிவரகு. இந்த பனிவரகு தான் வந்து நம்ம நைட்டே வந்து ஊற வச்சிடணும். இதுவும் வந்து 1.5 கிளாஸ் நம்ம எடுத்திருக்கோம். 1.5லேருந்து 2 கிளாஸ் எடுத்திருக்கோம். இதுவும் வந்து நைட்டே ஊறிடணும். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் வாங்க. மார்னிங் எழுந்து நம்ம குக் பண்ணுறோம். இப்போ வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு வந்து பூண்டு வந்து 5 பல்லு பூண்டு நம்ம 2 நறுக்கி வச்சுருக்கோம். அப்புறம் சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் பிளாக் பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் குக்கர் வச்சுருக்கோம். குக்கரில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பொரிஞ்சு வந்துடுச்சு இல்லையா. இப்போ வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெட் சில்லி, வெறும் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 வெங்காயம் வரைக்கும் நம்ம சேர்த்துட்டு இது நல்லா கலர் மாறி வரணும். அதுக்காக நம்ம வந்து கல் உப்பு தான் சேர்த்துருக்கோம். கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் கலர் வந்து பேபி பிங்க் கலர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து சின்ன சைஸு ஒரு 2.5 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா தோல் சுருங்கி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நம்மளோட மெயினான இன்க்ரீடியன்ட் இந்த கொள்ளு வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, மொத்தமாக சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு மறுபடியும் அதையும் வதக்கிக்கணும். ஐயோ வெயிட் லாஸ் ரெசிபி ஆச்சு, உங்களுக்கு வந்து டேஸ்ட் இருக்குமா இருக்காதான்னு நீங்கள்லாம் யோசிக்கவே வேண்டாம். கண்டிப்பாக இது டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் மஞ்சள்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பனிவரகு இருக்கு இல்லையா, அது தண்ணி அவ்வளோவா இல்லாமல் நம்ம அப்படியே சேர்த்துக்கணும். தண்ணியெல்லாம் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஒரு பேஸ்ட் மாதிரி ஸ்டார்டிங்கு, அதையும் நம்ம இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். டேஸ்ட் பாருங்கள் சும்மா எப்படி இருக்க போகுதுன்ட்டு. இது வந்து டெசிகேட்டட் கோகனட். இதை வந்து 1 கப் அளவு நம்ம சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருங்க. இப்போது இதில் நம்ம அந்த அளவு எண்ணெயே சேர்க்கல பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் நீங்கள் ஹெல்த்தியாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். இந்த மாதிரி மில்லட் வகைகள்லாம் நம்ம சாப்பாடில் அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப அவசியமானது. அப்புறம் இந்த தண்ணி வந்து சுடு தண்ணி தான் நம்ம சேர்த்துக்கிறோம். பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து குறைஞ்சிரும். சுடு தண்ணி தான் சேர்க்கணும். அப்போ தான் வந்து அதே டெம்பரேச்சரில் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். இப்போ இதை வந்து நல்லா கலரி விட்டுடலாம். நல்லா கொதிச்சு வரப்போ தான் நம்ம வந்து குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணணும். இப்போ வந்து நான் டேஸ்ட்டும் செக் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால நான் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்களும் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து காரம் உப்பு அந்த அளவுலாம் நம்ம பார்த்து இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து நல்லா கொதிச்சு வரணும். அது வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா கொதிச்சு வரப்போ தான் நம்ம வந்து குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் நீங்கள் விட்டு எடுத்தாலே போதும். சூப்பராக வெந்து வந்துடும். ஏன்னா நம்ம போட்டிருக்க கொள்ளே வந்து ஆல்ரெடி முளை கட்டினது இல்லையா, அதனால அது வந்து சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு. பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நல்லா கலரிக்கலாம், நல்லா மசிஞ்சிக்கணும் நீங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே அன்ரிஃபைன்டு கோகனட் ஆயில் தான் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா ஒன்று போல் கலரிடணும். கோகனட் ஆயில் வந்து ஹேருக்குலாம் வந்து ரொம்ப நல்லது, ஹேரு ஸ்கின்னுக்கெலாம். உங்களுக்கு மேல் தொப்பை குறையணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணியே பாருங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் அளவு கூட எடுத்து வச்சுக்கோங்க, இன்ச்சஸ்ஸு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிருக்கும், நான் கேரண்டி அதுக்கு. ஆனால் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோடு இந்த மாதிரி ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க. வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.